ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 127. அதில் 6 வசனங்கள். அந்த 6 வசனங்களையும் நாம் வாசித்தோம். கடந்த ஒரு சில வாரங்களாக கர்த்தர் நம்முடைய வீட்டை அவர் கட்டுகிறார். இந்த காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டு நாம் வருகிறோம். கர்த்தர் அந்த வீட்டை கட்டவில்லை என்று சொன்னால் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் வீண் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனங்கள் நமக்கு அங்கே சொல்லுகிறது. இப்ப அநேகர் வீட்டை கட்டுகிறார்கள். பெற்றோர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். வீடு என்று சொல்லும் பொழுது அதிலே குடும்பம் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். குடும்பத்தை பெற்றோர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். எப்படி கட்டி எழுப்புகிறார்கள் என்பதாக 3வது வசனம் சொல்லுகிறது. அவர்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை பெருக்குவதற்காக அல்லது குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய வேலைகள், அவருடைய எதிர்கால வாழ்க்கை, அவருடைய ஆஸ்தி, அவருடைய அந்தஸ்து, அவருடைய சொத்து, இந்த அடிப்படையில தான் அவர்கள் கட்டும்படிக்காக முற்படுகிறார்கள். அதற்காக இரவும் பகலுமாக அவர்கள் உழைக்கிறார்கள். கண் விழித்துக் கொண்டு இந்த காரியங்களில் கவனம் செலுத்தி இதை கட்டுகிறது தான் வீட்டை கட்டுகிறது அப்படி என்கிற ஒரு அர்த்தத்துல அவர்கள் தங்கள் வீடுகளை கட்டுகிறார்கள். பெற்றோர்கள் அப்படியாக கட்டி எழுப்புகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தேவையற்றது என்று சொல்லி வேதம் சொல்லல. இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, வேலை, சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலை, இதையெல்லாம் குடும்பத்திற்கு தேவை. இதை எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தினால கொடுக்கிறார். அதை சம்பாதிப்பதற்கு தேவையான பலத்தையும் கர்த்தர் நமக்கு அவர் தருகிறார். ஆனால் கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுகிறார் அல்லது கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தர் எதை சுட்டி காண்பிக்கிறார்? 4வது வசனத்துல, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். இதோ என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதோ அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரமும் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படிங்கிறதாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுகிறார் அல்லது ஒரு வீடு கட்டப்படுகிறது அல்லது ஒரு கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தர் எதை கட்டுகிறாராம்? அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அந்த குடும்பத்தின் பிள்ளையுடைய அந்த வாழ்க்கை தரத்தை அவர் கட்டி எழுப்புகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிள்ளையுடைய வாழ்க்கை, பிள்ளையை கட்டி எழுப்புகிறார் சொல்லும்போது அவருடைய படிப்பு, அவருடைய வேலை, அவருடைய திறமை, எப்படிப்பட்ட ட்ரெஸ் உடுத்துகிறோம், எப்படிப்பட்ட சாப்பாடு, பிரியாணியா போட்டு வளர்ப்பாங்க இல்லையா, எப்படிப்பட்ட உணவு கொடுக்கிறோம் அல்லது எப்படியெல்லாம் சொத்து நம்ம எழுதி வச்சுட்டு போகிறோம் அப்படி என்கிறது அல்ல. மாறாக அதையெல்லாம் நான் சொன்னது போல அவைகளும் தேவைதான். அவைகள் எல்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டும். அவருடைய படிப்புக்குரிய காரியங்கள், உடுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றோர்கள் பொறுப்படுத்தி செய்கிறார்கள். அல்லது கர்த்தர் என்னுடைய பிள்ளையை கட்டி எழுப்புகிறார் அல்லது கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை தேடுகிற அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவில் அவர்களை கட்டி எழுப்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர்களை கட்டி எழுப்புகிறார். கர்த்தரை தேடி அவரை ஆராதிக்கிற அந்த வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அது எவ்வளவு அத்தியாவசியமானது என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே அந்த வீட்டை கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. நான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். ஆமென். அப்ப இந்த பிள்ளையை கட்டி எழுப்புகிறது தான் ஒரு குடும்பத்தை கர்த்தர் உருவாக்குவதனுடைய பிரதானமான நோக்கம். ஆமென். ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றம் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் அல்லது குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது, இதெல்லாம் எதில் அடங்கி இருக்கிறதா? அந்த பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. குடும்பங்களிலிருந்து இன்ஜினியர்கள் உருவாகலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் உருவாகலாம், டாக்டர்கள் உருவாகலாம். ஆனால் டாக்டரா இருக்கிறதுல தப்பு இல்லை, இன்ஜினியரா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் தெய்வ பயத்தில நிறைந்தவர்களாக, ஆமென், தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக, கர்த்தருடைய வேத வசனங்களை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அவர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த அறிவு, பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த கல்வி, அது எல்லாமே தீமையானதாக அவர்களுக்கு பயன்படும். வெறும் பொருள் சம்பாதிக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுமா இருக்குமே தவிர அதனால தேவனுடைய நாமம் மகிமை அடைய முடியாது. ஆமென். அப்ப கர்த்தர் அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளை அவர் எப்படி கொடுக்கிறாராம்?
பரிசாக அவர் கொடுக்கிறார். ஆமென். ஒரு சொத்தாக கொடுக்கிறார். அதான் அந்த 4வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். அப்படி அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? ஆஸ்தி, அந்தஸ்து, அது ஒரு நிலம், ஒரு அப்படிலாம் சொன்னா நமக்கு புரியுது பாருங்க. அது அந்த சுதந்திரம், அதான் அந்த சொத்து. ஒரு குடும்பத்துக்கு அந்த சொத்து இருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு பாதுகாப்பு என்று சொல்லி ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறதே ஒரு சுதந்திரமாக, ஒரு சொத்தாக, வெளியேறப்பட்ட ஒரு பரிசாக நான் உனக்கு அதை கொடுத்திருக்கிறேன். ஆமீன். அப்ப அந்த குடும்பத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு தம்பதி, ஒரு 2 பேர் திருமணம் பண்ணி கொள்ளும் பொழுது, ஒரு குடும்பம் உருவாகும் பொழுது, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணையும் பொழுது அதுதான் குடும்பம். குடும்பம் அப்படிதான் தேவன் உருவாக்குகிறார். இப்ப மல்கியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, திருப்ப வேண்டாம், எடுத்து வாசிக்கலாம். மல்கியா எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 4வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல கடைசி அதிகாரம், கடைசி வசனம். கர்த்தர் கொடுக்கிற அந்த பரிசு, ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பரிசு, அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி கட்டி எழுப்புகிறாராம்? மல்கியா 4வது அதிகாரம் கடைசி வசனம், 6வது வசனம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆமென். யாரை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்காக, இயேசுவுக்கு முன்னோடியாக அவர் முன்னாடி வந்தவர், வழியை ஆயத்தப்படுத்த யோவான் ஸ்நானகன், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம். யோவான் ஸ்நானகன் வரும்பொழுது அவன் என்ன பண்ணுவானா, பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாக அவன் திருப்புவான். அல்லேலூயா. அதே சமயத்தில் பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோர்கள் பக்கமாக அவன் திருப்புவானாம். ஆமென். அப்படி சொன்னால் அந்த நாட்களில் மாத்திரமல்ல, இன்றைய நாட்களிலும் பெற்றோருடைய இருதயம் பிள்ளைகள் பக்கம் திரும்பி இல்லை. பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோர்கள் பக்கமாக திரும்பி இல்லாத வாழ்க்கையை தான் அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களுடைய இருதயம் பிள்ளைகள் பக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது அவர்கள் மேல அவர்கள் அன்பு காட்டல, அல்லது அவர்களுக்கு சாப்பாடு போடல, துணிமணிகள்லாம் வாங்கி கொடுக்கல, படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்ல. அவர்கள் ஒரு வேலை எடுக்கிறதுல அவர்கள் அக்கறை காட்டல அப்படின்னு சொல்லல. மாறாக அவர்களை கர்த்தருடைய வழிகளிலே நடத்துகிறதுல அவர்கள் தவறி போய் விடுகிறார்கள். பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாக திருப்பும்படிக்காக யோவான் ஸ்நானகன் வந்திருந்தான். அதே சமயத்துல பிள்ளைகளுடைய இருதயமும் பெற்றோர்கள் பக்கமாக அது திரும்பி இருக்க வேண்டும். அநேக குடும்பத்துல பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சின்ன பிள்ளைகளா இருக்கிறவர்கள் கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். அதன் பிறகு பிள்ளைகள் மதிக்கிறதில்ல, பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்ல, பிள்ளைகள் அடங்க மாட்டுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, காரணம் ஏன்? பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோர்கள் பக்கமாக திருப்பப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷம் உலகத்திலே எப்போ வந்ததோ அதற்காகத்தான் யோவான் ஸ்நானகன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் எப்போ வந்ததோ அப்பொழுதுதான் பெற்றோருடைய இருதயம் பிள்ளைகள் பக்கமாக திரும்பும். அல்லேலூயா. திரும்பினது. அதே போல ஒரு பிள்ளையுடைய இருதயத்தில் எப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த ஞானம், இயேசுவை குறித்த அந்த ஒரு அறிவு, அவருடைய சுவிசேஷத்தினால் உண்டான அந்த ரட்சிப்பை குறித்து அவன் அறிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அந்த பிள்ளையுடைய இருதயம் பெற்றோர்கள் பக்கமாக அது திரும்பும். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கீழ்ப்படியாமைகள், அந்த அடங்காத தன்மைகள் தேவனுடைய வார்த்தையினால் அது மாறும். ஆமென். கர்த்தர் தம்முடைய வீட்டை, தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை அவர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது தான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது. ஒரு பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை கட்டி எழுப்புகிறது தான் ஒரு வீட்டை கட்டுகிறது அர்த்தம் இல்லையா? பிள்ளைகள் தான் அந்த குடும்பத்தினுடைய சந்ததி இல்லையா? அப்ப அவர்கள் வாழ்ந்திருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் வாழ்கிறது என்று சொல்லி அர்த்தம். அநேக பெற்றோர்கள் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், இந்த பதவியை வாங்கிடணும், இந்த வீட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். பிள்ளையுடைய வாழ்க்கையை மாத்திரம் கட்டாமல் விட்டு போய் விடுவார்கள்.
பிள்ளையை பெற்றுட்டாக்கா அதுக்கு சாப்பாடு போட்டாக்கா துணிமணி போட்டாக்கா தானா வளர்ந்துட போகுது அப்படின்னு சொல்லி நினைத்து விடுவார்கள். தானாக பிள்ளைகள் வளராது. பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். ஆமென். அதனால்தான் ஒரு குடும்பத்துல தேவன் பிறக்க வைக்கிறார். ஆமென். அதனால்தான் கர்த்தரே சொல்லுகிறார், நான் பிள்ளைகளை கட்டி எழுப்புவேன். ஆமென். அதை கட்டி எழுப்ப கர்த்தர் 4 காரியங்களை செய்கிறார். முதலாவது, கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்கிறது மூலியமாக, ஆசீர்வாதம்ங்கிறது தேவ பிரசன்னம் அந்த பிள்ளையோடு கூட தங்கி இருப்பது. ஆமென். தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து, தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஆமென். அதே சமயத்துல அந்த பிள்ளைக்கு கர்த்தரே போதித்து, தம்முடைய வசனத்தை போதித்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தரே அந்த பிள்ளையை பாதுகாத்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ஆமென். நான்காவதாக, கர்த்தரே அந்த பிள்ளையை பயன்படுத்தி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம் சொல்றோம். அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார், அவர் போதிக்கிறார், அவர் பாதுகாக்கிறார், அவர் பயன்படுத்துகிறார். அதன் மூலியமாக அந்த குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக அவர் ஆசீர்வதிக்கிறார். ஓகே, கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னம் தேவை. ஆமென். சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னம் தேவை. தேவனுடைய பிரசன்னத்தினால நம்முடைய பிள்ளைகள் மூடப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். தேவன் அந்த பிள்ளைகளோடு கூடவே இருக்க வேண்டும். ஆமென். அப்ப இந்த 4 காரியங்கள் சொன்னேன். ஆனா இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் எப்படி செய்கிறார்? பெற்றவர்களை கொண்டுதான் செய்கிறார். ஆமென். பிள்ளைகளை நான் கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பெற்றோர்கள், சரி அப்ப ரொம்ப நல்லதா போச்சு, என்னுடைய கடமை முடிஞ்சு விட்டது, இந்த பிள்ளையை குறித்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், ரொம்ப பாரப்பட்டு இருந்தேன், இப்ப கர்த்தரை கட்டி முடிச்சிடறான், அப்ப ரொம்ப சுலபமா போயிடுது என்று சொல்லி விட்டு விடுவதற்கல்ல, கர்த்தர் அந்த பெற்றோர்களை கொண்டுதான் அதை அவர் செய்கிறார். பெற்றோர்களை கொண்டுதான் ஆசீர்வதிக்கிறார், பெற்றோர்களை கொண்டுதான் போதிக்கிறார், பெற்றோர்களை கொண்டுதான் பாதுகாக்கிறார், பெற்றோர்களை கொண்டுதான் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. முதலாவதாக நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்துல கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். அந்த பகுதி என்ன சொல்லுகிறது? அன்னாள் எல்கானா என்ற ஒரு தம்பதியினர். அந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக இருக்கிறாள். அவள் அது நிமித்தம் அநேக அவமானங்களை படுகிறாள். அவள் மனமடி வாங்குகிறாள். ஆனால் இவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே தங்களை நடக்க ஒப்பு கொடுத்த ஒரு தம்பதியினர், தேவனை தேடக்கூடியவர்கள், தேவனை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்கள். அப்ப இவள் தேவனுடைய ஆலயத்துல வந்து, அந்த அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல வந்து அவர் கண்ணீரோடு ஜெபித்து ஒரு பொருத்தனை செய்து கண்ணீரோடு ஜெபித்து கர்த்தரிடத்துல தனக்கு பிள்ளை உண்டாகும்படிக்காக அவள் ஜெபிக்கிறாள். கர்த்தரும் மனம் இறங்கி அவளுடைய கண்ணீரை கண்டு அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென். தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கின்றவர், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கின்றவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்கு சீக்கிரமாக பதில் தருகிறவர். ஆமென். அப்ப அந்த அன்னாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, சாமுவேல் என்கிற குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த மாத்திரத்துல அவள் என்ன செய்கிறாள்? 27வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். 1 சாமுவேல் premier chapitre verset 27 et 28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் தான் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் தான் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி சொல்லணும் பாருங்க. எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் நான் ஏதோ என்னுடைய பலத்தினால, என்னுடைய விருப்பத்தினால, என்னுடைய மாம்சத்தினால நான் அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கர்த்தர் தான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை சொல்லணும் பாருங்க. கர்த்தர் தான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சரி, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆமென்.
அப்ப அந்த தாய், பிள்ளையை பெற்ற அந்த தாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். கர்த்தர் தான் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார், கர்த்தருக்கே இந்த பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் பெற்றோர்கள் குழந்தைகளை கொண்டு வந்து சபையிலே தேவனுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். தேவனுக்கு பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவனுடைய வழிகளில் இந்த பிள்ளையை நாங்கள் வளர்ப்போம், தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் வளர்ப்போம், தேவனுடைய கிருபையை நாங்கள் அதற்காக கேட்கிறோம், இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்று சொல்லி நாங்கள் ஞானத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி சபைகளிலே குழந்தைகளை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். இந்த அன்னாள் தன்னுடைய குழந்தை அந்த சாமுவேல் உலகத்தை அவன் பார்க்கிறதற்கு முன்பாக, உலக அறிவை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் கர்த்தரை காண வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவன் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பி அந்த பிள்ளையை பாருங்க, பால் மறந்த மாத்திரத்துல எத்தனை வயசுல பால் மறக்கிறாங்க பிள்ளைங்க? அதிகபட்சமா ஒரு 3 வயசு கூட வச்சீங்க இல்லையா? ஒரு 3 வயசு வரைக்கும் கூட அந்த பிள்ளை, அந்த வசனங்கள் சொல்லுகிறது, பால் மறந்த மாத்திரத்துல அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவாலயத்திலே அவள் விட்டு விட்டாள். ஆமென். அந்த பிள்ளை வளர்ந்து அவன் பெரியவன் ஆனான். தேவனுடைய பிரசன்னம் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது. அவன் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு மகனாக அவன் வளர்ந்தான். அல்லேலூயா. சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். அந்த சத்தம் அவன் காதுகளிலே கேட்டு அவன் பதில் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை வளர்த்து வந்தார். ஆமென். அவனை கர்த்தர் அபிஷேகித்தார். ஆமென். அவனை அந்த தேசத்துக்கு பெரிய தீர்க்கதரிசியாக, சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக, பெரிய ஒரு ஜெப வீரனாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த குழந்தை வளரும்படிக்கு கர்த்தர் செய்தார். காரணம், அந்த குழந்தையின் மேல தேவனுடைய பிரசன்னம் மூடிக்கொண்டிருந்தது. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளையோடு கூட இருந்தது. அந்த தாய் அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவாலயத்திலே அவள் விட்டு விட்டாள். ஆமென். அப்ப இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சபைகளிலே விட்டு விட வேண்டுமா? இல்ல, அதனுடைய அர்த்தம் அது கிடையாது. மாறாக அந்த பிள்ளையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு உறுதியோடு, கர்த்தருக்கென்று நான் அதை வளர்ப்பேன் என்று சொல்லி பிரதிஷ்டையாக ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை பரிசுத்தமான ஒரு பாதையில அந்த பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிற சபையில, தேவனுடைய வார்த்தையின் சத்தம் கேட்கக்கூடிய சபையில அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்கள் உட்கார வைக்க வேண்டும். ஆமென். அப்பதான் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். அப்பதான் தேவனுடைய அந்த சத்தம் அந்த பிள்ளையுடைய செவிகளில் அது கேட்கும். ஆமென். அப்ப கர்த்தர் அந்த பிள்ளையை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை அந்த பிள்ளை செய்து முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்முடைய வீட்டுல வளரலாம், அல்லது நீங்க ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ நீங்க கொண்டு வரலாம், சத்தியம் போதிக்கப்படுறதுல நீங்க கேட்கலாம். ஆனால் நம்முடைய வீட்டுல அந்த பிள்ளை தெய்வ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கும். ஆமென். தேவனை துதிக்கிற பாடல்கள் நம்முடைய வீட்டுல துணிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற அந்த சத்தம் அந்த பிள்ளைக்கு அது கேட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல எப்படிப்பட்ட சத்தம் கேட்கிறது, எப்படிப்பட்ட பிரசன்னத்துல பிள்ளைகள் வளர்ந்தார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. குடும்பங்களில சினிமா பாடல்களும் நாடகங்களும் அந்த இசை, சினிமா இசைகளும் அந்த நிகழ்ச்சிகளும் அருவருப்பான நடனங்களும் அசுத்தமான காட்சிகளும் புஸ்தகங்களும் இப்படி நிரம்பி இருக்கிற இடமாகத்தான் அநேகருடைய வீடுகள் இருக்கிறது. அது தேவனுடைய பிரசனத்தை அது வெளியே அனுப்பிவிட்டு அசுத்த ஆவிகளின் பிரசனத்தை அது கொண்டு வந்து விடும். அப்படிப்பட்ட பிரசனத்துல பிள்ளைகள் வாழக்கூடாது. இன்னும் அநேக இடங்களில் பாருங்க, அந்த மந்திரிக்கப்பட்ட பொருட்கள், தகடுகள், தாயத்துகள், விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லி அல்லது அநேக அந்த அசுத்த காரியங்கள் இருக்கும் பொழுது அது அசுத்த பிரசனத்தை அது இழுத்து கொண்டு வரும். கிறிஸ்தவ இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பங்களில கூட அந்த நாள் பார்த்து, நாழிகை பார்த்து, ஜாதகம் பார்த்து, அல்லது வந்து அந்த தகடுகளை வாங்கி வந்து வீட்டுல வைக்கிறது, தாயத்துகளை கட்டுகிறது, வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டு கொண்டிருக்கிறது, கல்லுகளை கட்டி தொங்க விடுகிறது, இப்படிப்பட்ட அந்த பழக்கங்கள் இருக்கும் பொழுது அது தேவனுடைய பிரசன்னத்தை அது வெளியே தள்ளிவிடும். அதற்கு மாறாக அசுத்த ஆவிகளுடைய பிரசனம் தான் அந்த குடும்பங்களில் இறங்கி வரும்.
நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, இந்த போதைக்கு அடிமையா இருப்பாங்க, குடிக்கிற காரியங்களுக்கு அடிமையா இருக்காங்க, கெட்ட அடிமைத்தனங்களுக்கு கட்டப்பட்டு இருப்பார்கள். அவைகள் எல்லாமே அசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தை குடும்பங்களிலே கொண்டு வரும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிற அந்த பிள்ளை, ஆமென் சொல்லுங்க, பரிசு, சொத்து, அந்த பிள்ளையை நீங்கள் என்னுடைய சமூகத்துல, என்னுடைய பிரசன்னத்துல என்னை துதித்து மகிமைப்படுத்துகிற அந்த துதிகளின் மத்தியில நான் இறங்கி வந்து அந்த பிள்ளையின் மீது அசைவாட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல இங்க யூரோப் போன்ற வெளிநாடுகள்ல மாத்திரம் இல்ல, இந்தியாவில் கூட 24 மணி நேரம் பிள்ளைகள் கையில அந்த செல்போன், அந்த டேப்லெட் சொல்லி கம்ப்யூட்டர்லயே தலையை விட்டு கொண்டு நுழைத்து கொண்டு இருக்கிறது போல பிள்ளைகளை வைத்து விடுகிறார்கள். ஏன்னாக்கா கம்ப்யூட்டர் அறிவு வேணுமா, அது பின்னாடி வளர்ந்தது கம்ப்யூட்டர்ல வந்து ரொம்ப அதிகமா வளரணும்னு சொல்லிட்டு அதுல கற்றுக்கொள்கிறது தவறு இல்லை. அதுல பார்க்கக்கூடிய படங்கள், கேட்கக்கூடிய இசைகள், பெரிய பெரிய உருவங்கள், ஒரு தெரியுதுங்களா, அந்த கார்ட்டூன் படங்கள்ல அல்லது வந்து சினிமாக்கள்ல பெரிய பெரிய அசுத்த சக்திகளை ஒரு கார்ட்டூன் மாதிரி அதை காட்டி பிள்ளைகளுடைய இருதயத்தில் பாருங்க, பிள்ளைகள் அதையெல்லாம் பார்க்க 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 இருதயத்துல அந்த புரிந்து கொள்ளுகிற தன்மைகள், அதனுடைய அந்த அது எல்லாமே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே மாறும். புரியுதுங்களா? தேவனை அறிகிற அறிவிலிருந்து அது மாற்றும். அவிசுவாசமான இருதயம் உண்டாகும். சாதா ஸ்பைடர்மேன், சாதா ஒரு இந்த அப்படின்ற காரியத்துல தான் அது ஆரம்பிக்கிறது. ஆனால் கொடூரமான மிருகம் போன்ற கொடூரமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி அதிலேயே மூழ்கி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய அந்த விசுவாச காரியங்கள் அதுல பாதிக்கப்படுகிறது. தேவன் இருக்கிறார், தேவனுக்கு நம்ம பயப்படணும், தேவனை தேடணும் என்கிற அந்த விசுவாசம் இல்லாதபடிக்கு அசுத்த ஆவிகள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அவபக்தியை கொண்டு வந்துவிடும். ஏன் இன்றைக்கு இந்த யூரோப்பா, அமெரிக்கா போன்ற தேசங்கள்ல பிள்ளைகள் அவபக்தியா இருக்கிறாங்க? அது முக்கியமான காரியங்கள். அவங்க விஞ்ஞானத்துல வளரணும், சயின்ஸ்ல வளரணும். எல்லா பிள்ளைகள், குழந்தைகள் கைகளில் அவர்களை கவனிக்க முடியல என்று சொல்லுவதற்காக செல்போனை கொடுத்து, டேப்லெட்டை கொடுத்து அதிலேயே மூழ்கடித்து விடும் பொழுது அது தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த ஒரு உணர்வுகள் அது அடைக்கப்பட்டு போய்விடும். பாருங்க, அதுக்காக நம்ம அவர் பிள்ளைகளுக்கான படங்களை பார்க்கிறது இல்லை, ஒரு பாடல்களை கேட்கிறது இல்லை, சுத்தமா அவர்களை அதிலிருந்து விலக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. அல்லது ஒரு சிலர் கேட்பாங்க, இதெல்லாம் எங்க பைபிள்ல இருக்குது? கிறிஸ்தவர்கள் இப்படி கேட்டு கேட்டு கேட்டுதான் தேவனுடைய அந்த நன்மைகளை பரிபூர்ண பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. பாருங்க, தேவனுக்கு தடையாக வரக்கூடிய, தேவனை தேடுகிறதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு தடையாக வரக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர்கள் எடுத்து போடுவார்கள். எடுத்து போட்டு கர்த்தருக்கு அங்கே முக்கிய இடத்தை கொடுப்பார்கள். சரி, இப்படிப்பட்ட கம்ப்யூட்டர்ல காரியங்கள் அல்லது செல்போன்ல அல்லது மற்ற இசை காரியங்கள்ல பிள்ளைகள் இருக்கவே கூடாதா? இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய அறிவு அங்க இருக்க வேண்டும். அப்ப அதை பார்க்கும்போது அவனுக்கு தெரியும், இதெல்லாம் வெறும் நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் பெரியவர் அப்படிங்கிறதை அவன் அறிந்து கொள்ளுவான். ஆமென். இல்லைன்னு சொன்னா அவன் ஒரு வயது வரும்பொழுது கடவுளை நீங்கள் நிரூபித்து காட்டினாதான் அவன் நம்புவான் நிலைமைக்கு வந்து விடுவான். கடவுளை ஒரு டெஸ்ட் டியூப்ல, ஒரு லெபார்டரியில வைத்து நிரூபித்து காட்ட முடியாது. அது குழந்தையிலிருந்து அவனுடைய இருதயத்துல ஊற்றப்பட வேண்டிய ஒரு சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகளை தடை செய்துவிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்துலதான் பிறந்து வளர்ந்தார் இல்லையா? ஒரு சிறு பிள்ளையா தான் பிறந்து வளர்ந்தார். ஏன் ஒரு குழந்தையா அவர் பிறந்து வளர்ந்தார்? ஏன்னு சொன்னா பிள்ளைகளை அவர் அன்பு செய்கிறார். ஆமென். பிள்ளைகள் மேல அக்கறை உள்ள தேவன் அவர்கள் எப்படி வளர்ந்து வர வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்மாதிரியை காண்பிக்கும்படிக்காகவே அவர் குழந்தையாக வந்து பிறந்தார். ஒரு 30 வயது ஆளா ஒரு நாள் ஒரு இடத்துல அப்படியே தோன்றி இருக்கலாம் இயேசு கிறிஸ்து. இல்ல, ஆதாமை கர்த்தர் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆளா தான் உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது குழந்தையாக கருவுற்று அவர் பிறந்து பெற்றோர்களாக வளர்க்கப்படுகிறார். அவருடைய வளர்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா 2வது அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி புத்தகத்துல 2வது அதிகாரம் கடைசி வசனம். அவருடைய வளர்ச்சியை குறித்து வேத வசனம் எப்படி சொல்லுகிறது?
தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு குழந்தை மேல இருக்குதுன்னு சொன்னா இதுதான் அதனுடைய வளர்ச்சி. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு குழந்தையை மூடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அதுதான் இதனுடைய இந்த வளர்ச்சி. அல்லேலூயா. அதனுடைய விளைவுதான் இந்த வளர்ச்சி. ஆமென். கர்த்தர் அந்த குழந்தையின் மீது ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். கர்த்தருடைய அந்த பிரசன்னம் அந்த குழந்தையின் மீது இருந்தது. அந்த குழந்தை வளர்ந்தது. தேவனை அறிகிற அந்த தெய்வீக ஞானத்தில், அவருடைய வார்த்தையை குறித்த ஞானத்தில் அந்த குழந்தை வளர்ந்தது. தேவனுடைய கிருபையில தாழ்மையாய் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து உதவி எந்த நேரத்திலும் பெற்றுக்கொண்டு சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை பெற்று அந்த குழந்தை வளர்ந்தது. ஆவியில வளர்ந்தது. கர்த்தருடைய காரியங்களில் அந்த பிள்ளைகள் வளர்ந்தது. ஆமென். மனுஷனுடைய தயவுல அந்த பிள்ளை வளர்ந்தது. காரணம் ஏன்? கர்த்தர் அந்த பிள்ளையின் மீது தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. சரி, எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளை வளர்ந்தது? எப்படி அந்த பிள்ளை மேல ஆசீர்வாதம் இருந்தது? லூக்கா 2வது அதிகாரம், அதே அதிகாரத்துல அதற்கு கிடைத்த பெற்றோர்கள், யோசேப்பு வளர்ப்பு தகப்பனும் மரியாள் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த பெற்றோர்கள் பாருங்க, நல்ல ஒரு தேவனுக்கு பயப்படுகிற தேவ ஜனங்களாக இருந்தார்கள். ஆமென். சாமுவேலுக்கு கிடைத்த பெற்றோர்களை போல, ஒரு அன்னாளை போல இந்த மரியாள், யோசேப்பு, இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நிறைவேற்றுகிறதுல கவனமா இருக்கிறவர்களாக, தேவனுடைய சத்தியத்தை அசட்டை பண்ணாமல், தேவனுடைய காரியங்கள் அசட்டையா இல்லாத ஒரு பெற்றோர்களாக அவர் இருந்தார்கள். ஆமென். அதனுடைய விளைவு அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளை பிறந்த பொழுது 23வது வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையை கொண்டு வந்து கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். இயேசு என்கிற பிள்ளையை பிறந்த 8வது நாளே பாருங்க, அந்த குழந்தையை கொண்டு வந்து கர்த்தருடைய சபையில அந்த பிள்ளையை பிரதிஷ்டையாக ஒப்பு கொடுத்தார்கள். ஞானஸ்நானம் இல்லை, இது ஞானஸ்நானம் இல்லை. பிள்ளையை கர்த்தருக்கென்று அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். எதற்காக அந்த பிரதிஷ்டை? கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். முதலாவது, ஆமென், எனக்கு இந்த குழந்தையை கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த குழந்தையோடு கர்த்தர் இருக்க வேண்டும். இந்த குழந்தைக்கு தேவ கிருபை உண்டாக வேண்டும். இந்த கிருபை, அந்த பிள்ளைக்கு தேவ ஞானம் உண்டாக வேண்டும். இந்த பிள்ளை வெறும் சரீரத்துல மாத்திரம் இல்லை, இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பிள்ளை வளர வேண்டும். ஆமென். இது பழகுகிற, போகிற, வருகிற இடத்துல மனுஷனுடைய தயவை கர்த்தரே உண்டு பண்ண வேண்டும். ஆமென். இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு, நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். இதுதான் அந்த பிரதிஷ்டை, இதுதான் அந்த ஒப்பு கொடுத்தல். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தையின் மேல இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் அந்த குழந்தையின் மேல அது இருந்தது. ஆமென். அதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாருங்க, மார்க் 10வது அதிகாரத்துல அவரும் பெரியவரானார். இப்படிப்பட்ட சூழல்ல, இப்படிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்புல, இப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற அந்த இடத்துல அந்த குழந்தையை அவர்கள் பிரதிஷ்டை பண்ணியது மாத்திரம் அல்லாம அந்த குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு போகிற ஒரு பெற்றோர்களாக இருந்தார்கள். யோசனை பண்ணி பாருங்க, ஆலயத்துக்கு கொண்டு போகிற பெற்றோர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அநேகர் எப்படி நினைப்பாங்க? ஒரு சில குடும்பங்கள்ல கணவர் சொல்வார், அவன் மட்டும் போயிட்டு வரட்டும், யாரு மனைவி மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், அல்லது அவர் மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் தனியா வருவார்கள். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பக்தி இருக்கிறது, இவங்க மட்டும்தான் அந்த பயப்படணும், இவங்க மட்டும்தான் வந்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஜெபித்து வீட்டில் இருக்கிற 10 பேருக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரே பொட்டலமா வாங்கி கொண்டு வீட்டுக்கு சுமந்து போய் 10 பேருக்கு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அது கர்த்தர் அப்படியான வழிகளை வைத்து இல்லை. பாருங்க, வேத வசனங்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து ஒப்பு கொடுக்கும் போது பிள்ளைகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த பிள்ளையின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கணுமா இல்லையா? கர்த்தருடைய பிரசன்னம் தங்கணுமா இல்லையா? கர்த்தருடைய ஞானத்துல, கிருபையில அந்த பிள்ளை வளரணும். பாருங்க, ஆமென். கர்த்தர் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில வைத்திருக்கிற பரிபூர்ண சித்தத்தை அந்த பிள்ளைகள் செய்து முடிக்க வேண்டும். ஆமென்.
கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பிள்ளையை கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. சரி, மார்க் 10வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இப்ப இந்த பிள்ளை இயேசு என்கிற பிள்ளை வளர்ந்து இப்ப ஊழியக்காரனாக அவர் நிற்கிறார். தன்னை தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், மெசியாவாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளை அந்த கர்த்தராகிய இயேசுவிடத்துல சிறு பிள்ளைகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். 13வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க் 10வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். பிள்ளைகளை பெற்றோர்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்ப சீடர்கள் அதை தடை பண்ணி அதட்டுகிறார்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல, இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, இயேசு விசனம் அடைகிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாமல் இருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றோர்கள் இயேசுவிடத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதற்கு எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கர்த்தர் விசனம் அடைகிறார். அல்லேலூயா. பெற்றோர்களே தடையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? விசனம் அடைகிறார். ஏன் சொன்னா அந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்களை இந்த பூமியில பிறக்க வைத்ததற்காக திட்டத்தை வைத்திருக்கிறார், அவர் செய்து முடிக்க வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தர் விசனம் அடைகிறார். விசனம் அடைந்து அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை என்னிடத்துல வருகிறதற்கு இடம் கொடுங்கள், இடம் உண்டாக்குங்கள். நீங்க எப்படி செய்வீர்களோ அந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்துல வருவதற்கு நீங்கள் வழிகளை உண்டு பண்ணுங்கள். ஆமென். கர்த்தரிடத்துல வருவதற்கு தடை பண்ணாமல் இருங்கள், அவர்களை தடை பண்ணாமல் இருங்கள். என்று சொன்ன தேவனுடைய ராஜ்யம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில், அந்த குழந்தையிலிருந்து, சிறு பிள்ளையிலிருந்து, அந்த வாலிப வயதிலேயே அதனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு விட வேண்டும். ஆமென். சரி, அப்படி வந்த அந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? 18வது வசனத்திலே அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். கரங்களை பலமாய் தட்டி பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, நாமளும் பிள்ளைகள் தான், நமக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நீங்க 65 ஆனாலும் சரி, உங்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நீங்களும் பிள்ளைகள் தான். அப்ப நம்முடைய பிள்ளைகளை நம்ம கொண்டு வர வேண்டும். அப்ப கொண்டு வரும்போது கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? அந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மேல கரங்களை வைக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அந்த அர்த்தம் என்ன? நானே உன்னோடு கூட இருந்து, ஆமென், உன் வழிகளெல்லாம் நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை கொண்டு வைத்திருக்கிற சித்தத்தை நான் செய்து முடிக்கும் அளவும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அந்த பிள்ளையை பாருங்க. ஆமென். தேவ சபையில தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் மேல கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அந்த பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது. ஆமென். அப்ப கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிறது. பெற்றோர்கள் நாம கூட, நீங்க கூட வீட்டுல பிள்ளைகள் மேல கரங்களை வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லணும். ஆசீர்வாதம் சொன்னா என்ன அர்த்தம்? 4 நல்ல வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. ஒரு சிலர் ஆசீர்வதித்து ஜெபிக்க சொல்லி சொன்னா உள்ள இருக்கிற சாக்கடை தான் வெளியில வரும் பாருங்க. ஆசீர்வாதம் சொன்னாலே 4 நல்ல காரியத்தை சொல்லி ஆசீர்வதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை போட்டு கழுத, எரும மாடு அப்படின்னு சொல்லிலாம் நீ உருப்பட மாட்ட, தேர மாட்ட அப்படின்னு சொல்லி பேசுகிறது கிடையாது. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். கர்த்தர் அரவணைத்தார், இயேசு அந்த பிள்ளைகளை அரவணைத்தார், அவர்கள் மேல கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எத்தனை பிள்ளைகளை இயேசு அரவணைக்க வேண்டும் சொல்லி விரும்புறீங்க? என்னுடைய பிள்ளைகளை இயேசு அரவணைக்கணும், அவர்கள் மேல கைகளை வைத்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு விருப்பமா இருக்குது? அப்ப இயேசுவிடத்தில் அழைத்து வர வேண்டும் அந்த பிள்ளைகளை. ஆமென். அப்பொழுது அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சரி, இரண்டாவதாக கர்த்தர் அந்த பிள்ளையை கட்டி எழுப்பவர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தரே அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். Ésaïe 54 verset 13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பிள்ளைகளுக்கு அவரே போதிக்கிறார், அவரே பாதை காட்டுகிறார்.
உன் மேல என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நானே உன்னை வழி நடத்துவேன். ஆமென். அந்த பிள்ளை இடதுபுறமும் வலதுபுறமும் சாயும் பொழுது அவரே அந்த பிள்ளையை நேரான பாதையில வழி நடத்துவார். அவருடைய சத்தம் அந்த பிள்ளையுடைய காதுல கேட்கும். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பிள்ளைகளை அவர் போதிக்கிறார். ஆமென். நான் சொல்லி இருந்தேன் பாருங்க, பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிற இடத்துல அது வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வளர்ச்சியை நாம் பார்த்தோம். அதே பகுதியில அவர் அந்த 12 வயதாகும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் அந்த போதகர்களை அவர் வினாவும் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லவும் தக்கதான அப்படியான ஒரு ஞானம், அப்படியான வேத வசனங்களை குறித்த ஒரு அறிவு 12 வயதுல அந்த பிள்ளைக்கு உண்டானதுதான். காரணம் ஏன்? அந்த பிள்ளையை அந்த பெற்றோர்கள் ஆலயத்துல கொண்டு வந்து அது வார்த்தைகள் போதிக்கப்படுகிற இடத்தில் அந்த பிள்ளையை அவர்கள் வைத்தார்கள். ஆமென். அப்ப நாள் வந்தது, அந்த பிள்ளையே அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களை வினாவத்தக்கதாக, அடுத்தவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லத்தக்கதாக அந்த பிள்ளை எழும்பினது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆமென். சரி, கர்த்தர் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறார்? நான் சொன்னது போல பெற்றவர்களை கொண்டுதான் அவர் போதிக்கிறார். சபையில கொண்டு வரணும், ஊழியக்காரர்கள் போதிக்கிறார்கள், சபையில வேத வசனங்களை எடுத்து கர்த்தர் போதிக்கிறார், அதனால அவர்கள் போதிக்கப்படுகிறார்கள். அதே சமயத்துல பெற்றோர்கள் மூலியமாக கர்த்தர் வசனத்தை அவர் போதிக்கிறார். உபாகமம் புஸ்தகம் திருப்புங்கள். உபாகமம் புஸ்தகத்துல 6வது அதிகாரம். பெற்றோர்களுக்கு அவர் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். Deutéronome chapitre 6 verset 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. யாரை பார்த்து சொல்றாரு? பெற்றோர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். நீ முதல்ல முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிலே அன்பு கூறுவாயாக. சரி, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை, இதுதான் முக்கியம். 7வது வசனம், நீ அவைகளை, அதாவது கர்த்தர் எனக்கு போதித்த அந்த வார்த்தைகளை, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வசனங்களை நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், வழியிலே நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நீ பேசு. ஆமென். அந்த வார்த்தைகளை பிள்ளைகளிடத்தில் நீ பேசு. ஆமென். இப்ப பெற்றோர்கள் நம்ம எதை பேசுகிறோம் பாருங்க. பேசுகிறோமா? தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளிடத்துல பேச. அதுக்காக வசனத்தை எடுத்து இந்த மத்தேயு 16வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்ல தேவையில்லை. மாறாக அது என்ன சத்தியத்தை சொல்லுகிறது, தேவன் என்ன விரும்புகிறார், இயேசு கிறிஸ்து மேல வைக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை குறித்து அவரிடத்தில் நம்ம பேச வேண்டும். ஆமென். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பை குறித்து அந்த பிள்ளைகளிடத்துல பேச வேண்டும். அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை குறித்து அவரிடத்துல பேச வேண்டும். தேவன் இந்த காரியத்தை விருப்பமில்லை, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்போ சொல்ல வேண்டுமா? தனியா ஒரு கிளாஸ் போட்டு சொல்லணுமா? இல்ல. அந்த வசனம் சொல்லுகிறது, நீ நடக்கும் பொழுதும், நீ உட்காரும் பொழுதும், நீ வீட்டுல நீ ஓய்வா ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்படிதான் விரும்புகிறார், கர்த்தர் இப்படிதான் உன்னை செய்ய சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இப்படிதான் உனக்கு வாழ்க்கையை அமைக்கணும், இப்படிதான் நீ வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் என்கிறதை பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்க வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா பாருங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பேசலன்னு சொன்னா வேற எவனாவது ஒருத்தவங்க பேசிடுவோம் இல்லையா? வெளியில கூட படிக்கிற நண்பர்கள், போகிற வருகிற வேலை ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் வேற எதையாவது பேசிடுவாங்க. நான் இந்த கர்த்தருடைய சத்தியத்தை பெற்றோர்கள் நல்ல கவனமா கவனிக்கணும் பாருங்க. நம்முடைய இந்த சத்தியத்தை, வேத வசனத்தை எடுத்து நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லலன்னு சொன்னா, வெளியில இருக்கிற எவனாவது பொய்யை எடுத்து சொல்லும் பொழுது அதுதான் சத்தியம் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்வான். பிரான்ஸ் தேசத்துல பாருங்க, கிறிஸ்தவ நாடு என்று சொல்லி பேரு. மாறாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிறு வயதுல சத்தியத்தை சொல்லி கொடுக்காதபடிக்கு, தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு உபதேசிக்காதபடிக்கு, பாருங்க தெருவுக்கு இங்க சர்ச் இருக்கிறது. சர்ச் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப எல்லாமே அது எல்லாமே வாடகை விடப்பட்டு அதெல்லாம் டிஸ்கோத்தேக்காகவும் பீரோக்கள் ஆபீஸுகளாகவும் அதெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்? தேவனுடைய வசனத்தை அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கல, உபதேசிக்கல. அது நடக்கும் பொழுது
தூங்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. அதனுடைய விளைவு, ஒருவன் பொய்யை சொல்லும் பொழுது அதுதான் சத்தியம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு தெய்வம் மற்றவர்கள் எல்லாம் தெய்வம் என்று சொல்லி கும்பிடக்கூடிய வெள்ளைக்காரர்கள் இன்னைக்கு அதிகமாக ஆகிவிட்டார்கள். புதுசா நீங்க எதையாவது போய் சொன்னீங்கன்னாக்கா அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க, உடனே அவங்க மாறிடுவார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஏன் நம்ம வெளி தேசங்களில் வந்த தமிழ் ஜனங்கள் கூட இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் என்ன? பெற்றோர்கள் அந்த சத்தியத்தை பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லுகிறது இல்லை. இல்லைன்னு சொன்னா அவர்கள் நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா அவங்க சினிமாவில் பார்க்கறதுலையும் ஸ்போர்ட்ஸ் வீரர்கிட்ட இருந்தோம், சினிமா ஹீரோக்கள் கிட்ட இருந்தோம், அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன டயலாக் சொல்றாங்க, அதுதான் வாழ்க்கையுடைய தத்துவமாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றதும், அவங்கள மாதிரி கையை காட்டுறதும், விரலை நீட்டுறதும் இப்படி எல்லாம் ஆயிடும். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை நீ அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக இருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அதை எடுத்து வாசிக்கலாம் பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஆபிரகாம் பெரிய ஒரு விசுவாச வீரன் சொல்லிதான் நம்ம கேள்விப்படுவோம். விசுவாசம் இருந்தால் இதுதான் செய்யும். என்ன செய்யும்? 19வது வசனம் பாருங்க. கடவுள் மேல பக்தி, கடவுளை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷீகமான ஒரு பாசத்தை பக்தி என்று சொல்லி அவன் நினைத்துக் கொள்வார்கள். இல்லை, கர்த்தர் மேல, கடவுள் மேல விசுவாசம் ஒன்று இருந்தா அது இதை செய்யும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆபிரகாம் பற்றி தேவனுக்கு தெரியுது. இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லை, கிட்டத்தட்ட அவனுக்கு 86 வயது கிட்ட ஆகிவிட்டது. ஒரு பிள்ளை கூட இல்லை. இன்னொரு அந்த ஆகார் இடத்துலதான் பிள்ளை பெற்றிருக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா? ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் போதிப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நீதியையும் அந்த நியாயத்தையும் நீங்கள் கை கொண்டு நடவுங்கள் என்று சொல்லி அவன் கட்டளையிடுவான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் பாருங்க, ஆபிரகாம் குறித்து சாட்சி சொல்கிறார். இதுதான் அந்த விசுவாசம் நிறைந்த ஒரு ஆபிரகாம். ஆமென். இன்றைக்கு நம்மை குறித்து கர்த்தர் அப்படியாக சொல்ல வேண்டும். இந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுப்பார்கள். அவர் மீது வைக்கிற விசுவாசம், அவரை அன்பு செய்கிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறது, இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள். ஆமென். அதனுடைய விளைவுதான் அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிக்கிறார். ஆமென். அதே சமயத்துல நம்ம பெரிய வசனத்தை எடுத்து நம்ம போதிக்கிறதாக மாத்திரமல்லாம ஒரு முன்மாதிரியா பிள்ளைகள் இருக்க வாழ்ந்து காட்டணும் பாருங்க. ஆமென். பிள்ளைகள் நீங்க சொல்றதை காட்டணும், நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் அதிகமா கவனிக்கிறார்கள். சமீப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அம்மா ஃபோன் பண்ணி ஒரே அவங்க என்கிட்ட பேசி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஃபோன் பண்ணி ஒரு கதைக்கு ஒரு துவக்கம் இருக்குது, முடிவு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அவங்க கிட்ட அவங்க நேரடியாக கதை டடடடன்னு சொன்னாங்க. சொல்ல ஆரம்பிச்சு ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். என்னன்னு சொன்னா, திருமணம் பண்ணி கொடுத்த அவருடைய மகள் அது இஷ்டத்துக்கு வளர்ந்துக்குது. இங்க இருக்கிற வெள்ளைக்காரங்களை காட்டலாம் இஷ்டத்துக்கு அது கணவனை விட்டு பிரிஞ்சு அது ஒரு தனி வீட்டுல, இது ஒரு தனி வீட்டுல அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் உடுத்துறதுதான், இஷ்டத்திற்கும் பண்றதுதான், இஷ்டத்துக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்குதான். அது மாத்திரமா ஆனா இந்தியாவுக்கு வக்கான்ஸுக்கு 1 மாசம் போனா மட்டும் 2 பேரும் பிரிஞ்சு, எல்லாம் பிரிஞ்சவங்க எல்லாம் தனித்தனியா வாழ்ந்து கொண்டு இருக்க, 2 பேரும் ஒன்னா போயிட்டு 1 மாசம் வக்கான்ஸ்ல இருந்துட்டு திரும்ப வருதுதான். இப்படி இந்த கதையெல்லாம் சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க சொல்லிட்டு அதை சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப அது நான் சிரிப்பா எடுத்துக்கொள்ளல. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லைங்க பிரதர், அந்த பிள்ளை இந்த வீட்டுல இருக்கும்போது நான் தலையில எண்ணெய் ஊத்தி நான் ரெட்டை சடை போட்டுதான் அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு நான் அனுப்புவேன். நான் இப்படி நம்ம ட்ரெஸ் தான் போட்டு அந்த பிள்ளைய வளர்ப்பேன். இப்போனாக்கா அது இப்படி இங்க இருக்கிற வெள்ளைக்காட்சிகளை காட்டிலும் மோசமா அது நடக்குது, இப்படியா அப்படி செய்யுது, என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அப்படியா இருந்துச்சு, இப்படியா அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்ப
அப்ப நான் நினைச்சேன், இவ்வளவு பாசம் காட்டி இவ்வளவு நல்ல சாப்பாடு போட்டு எல்லாம் தலையில எண்ணெய் பூசி தலையை சீவி ரெட்டை சட்டை போட்டு நல்ல பாவாடை சட்டை தாவணி போட்டு வளர்த்த அந்த பிள்ளை எப்படி அப்படி போகுதுன்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை அங்க சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை அங்க சொல்லிக் கொடுக்க. மதங்கள்லாம் நிற்காது. நீங்க நல்லா நினைச்சு கொள்ளுங்க, மதங்கள் எப்பவுமே நிற்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பிள்ளைகள் அந்த விஞ்ஞானத்தை அறிஞ்சு கொள்ளும் பொழுது, அவர்கள் படிக்கிற இடத்துல போகிற இடத்துல வரும்போது நிறைய தத்துவங்களை அவர்கள் கேட்கும் பொழுது, என் வீட்டுல எதையோ வச்சு செஞ்சு நிற்கிறதுலாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அது கண்டுபிடிக்கும். இன்னைக்கு ஏதோ பெற்றோர்கள் நம்ம அந்த இந்தியா தேசத்திலிருந்து வந்திருப்போம், அந்த பெற்றோர்களுக்காக அந்த பிள்ளைகள் ஒரு சில காரியங்கள் இது தொடுனா தொடும், இது ஊத்துனா அது ஊத்தும், இது செய்யினாக்க செய்யும், அவ்வளவுதான். அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கண்டுபிடிக்கும் இவைகள் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கண்டுபிடிக்கும். அப்ப அந்த பெற்றோர்கள் அந்த உண்மையான தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லி, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற அந்த விசுவாசத்தை சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை சொல்லி வளர்க்காதது நிமித்தம் என்ன செய்யுது பிரதர், என்ன செய்யுது இந்த கலாச்சாரம் அப்படி, இந்த தேசம் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். இல்லை, சத்தியத்தை நாம் அவர்களுக்கு சொல்லாமல் இருக்கும்போது பொய்யே நம்மை மேற்கொண்டு விடும். அது மாத்திரமல்லாம நான் கேட்டேன், அப்ப அந்த அவங்களுடைய வாழ்க்கையே அந்த பிள்ளைகள் எதிர்க்க சண்டை போட்டுக்கிறதும், இது அவங்கள மதிக்காம இருக்கிறதும், அவங்க இவங்களை மதிக்காம இருக்கிறதும், இப்படி இருக்கும்பொழுது பிள்ளைகள் இதெல்லாம் கவனிக்கும். வீட்டுல நடக்கிற காரியங்களை பிள்ளைகள் கவனிக்கும். நம்ம நடத்துகிற விதம், மனைவியை நடத்துகிற விதம், கணவன் மனைவியை நடத்துகிற விதம், பெற்றோர்களை மதிக்கிற விதம், இதையெல்லாம் பிள்ளைகள் கவனிக்கும். நம்ம பேசுகிறதை காட்டணும், இதை கேட்டு இதன் அடிப்படையில் அவர்கள் தீர்மானங்கள், அவங்க வாழ்க்கை தத்துவங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். சிந்தனையில் அது சொல்ல தேவையில்லை, தானாகவே அது உருவாகிவிடும். அப்ப கர்த்தர் உன் பிள்ளைக்கு நீ போதிக்கணும், உன் வழியா நான் போதிப்பேன்னு சொல்லி சொல்லும்போது, என்னை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் முன்மாதிரியா வாழ்ந்து காட்டும் பொழுது பிள்ளைகள் அதை பார்த்து அது வளரும். அல்லேலூயா. என்னுடைய பெற்றோர்கள் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள், என்னுடைய பெற்றோர்கள் எப்படி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்கள், என்னுடைய பெற்றோர்கள் எப்படி கர்த்தருடைய காரியத்தை அசட்டை செய்யாம அவரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. என்னுடைய பெற்றோர்கள் எப்படி வீட்டுல தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்க பிரயாசப்படுகிறார்கள். பிள்ளைகள் அதை கவனிக்கும். பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல வாலிப வயதுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆமென், பிள்ளைகள் அதை கவனிக்கும். அதிலிருந்து போதனைகளை அது எடுத்துக்கொள்ளும். ஆமென். முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பத்துல அவர்களும் ஒரு முன்மாதிரியை, அவர்களும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியை வாழ்ந்து காட்டினார்கள். அந்த குடும்பத்திலே 2 பிள்ளைகள் பிறந்தது. அவர்களும் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களிடத்திலிருந்து மாதிரியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படிப்பட்ட மாதிரியை பெற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தார்கள். பாவத்திலே அவர்கள் விழுந்தார்கள். தேவன் வந்த பொழுது ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவனுக்கு ஓடி ஒளிகிறோமா? பிள்ளைகள் அதை கவனிக்கிறார்கள், பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். அது இன்னும் கருவில உருவாகாம இருந்தாலும் அது ரத்தத்தில் இருக்கும். அது பிள்ளைகள் அதை கவனிப்பார்கள். அது ரத்தத்தில் அது அந்த பிள்ளைகள் இடத்துல அது செல்லும். ஓடி ஒளிந்தார்கள். கர்த்தர் கேட்ட பொழுது கணவன் மனைவியை குற்றம் சாட்டுகிறான், மனைவி பிசாசை குற்றம் சாட்டுகிறது. இப்படியே குறை சொல்லுகிற ஒரு வாழ்க்கை அங்கு இருந்து விட்டது. அதனுடைய விளைவு என்ன? அந்த குடும்பத்தில் ஒரு 2 பிள்ளைகள் பிறந்தது. காயின் ஆபேல் என்று சொல்லி பிள்ளைகள் பிறந்தது. வசனம் சொல்லுகிறது, நீங்க வாசித்து பாருங்க 4வது அதிகாரத்துல. அந்த காயின் அவனும் தேவனுடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணுகிறவனாக, கீழ்ப்படியாதவனாக இருந்து தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்து போட்டான். இந்த மாதிரியே தான் அவங்க அந்த குடும்பத்திலே பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் யோசேப்பு மரியாள் குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை அது வேற விதமான முன்மாதிரியை பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனை கொலை செய்கிற குழந்தையாக அல்ல, சகோதரர்களுக்காக சிலுவையில ரத்தத்தையே கொடுக்கிற குழந்தையாக அது மாறினது. ஆமென். உலக ரட்சகராக அது மாறி போனது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை நான் பிள்ளைகளுக்கு வைக்கிறேன்? தேவனுடைய வசனத்தை நான் போதிக்கிற இடத்துல நான் கொண்டு வருகிறேனா, அல்லது குடும்பத்துல நான் அந்த பிள்ளை உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேனா? நான் அந்த பிள்ளைக்கு முன்பாக அப்படியான ஒரு முன்மாதிரியை நான் வாழ்ந்து காட்டுகிறேனா? கர்த்தர் அதை கர்த்தர் கவனிக்கிறார். அதே சமயத்தில் அந்த பிள்ளைகள் அதை கவனிக்கிறது.
பெற்றோர்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது, அவர்களுக்குள்ள ஒரு அந்த அந்நியம் எப்படி இருக்கிறது, அந்த கீழ்ப்படிதல் குடும்பத்தில் எப்படி இருக்கிறது, எடுத்தறிந்து பேசக்கூடிய அதெல்லாம் பிள்ளைகள் கவனிப்பார்கள். அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அந்த காரியங்கள் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுவதை காண்பார்கள். கர்த்தர் சொல்லுகிற வேத வசனங்கள்ல நம் மறைவாய் செய்கிற காரியத்தை பிள்ளைகள் நமக்கு முன்பாக செய்து காண்பிப்பார்கள். மறைவாய் செய்கிற காரியத்தை பிள்ளைகள் அவர்கள் வளரும் பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை செய்து காண்பிப்பார்கள். அப்ப வேதனைப்படுவோம். அப்ப கர்த்தர் சொல்கிறார், இல்லை, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ என்னிடத்துல கற்றுக்கொள், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொடு. ஆமென். அப்ப பெற்றோருடைய இருதயம் பிள்ளைகள் பக்கமாக திரும்பும், பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோர்கள் பக்கமாக அது திரும்பும். அவன் வாலிப வயது உள்ளவனாக இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய வழிகளை சுத்தமாக காத்துக்கொள்ளான். எப்படி? கர்த்தருடைய வசனத்தினால. ஆமென். அவனுக்கு போதிக்கப்பட்ட வார்த்தையினால அவன் தன்னுடைய வழிகளை அவன் பரிசுத்தமாக அவன் காத்துக்கொள்வான். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் பிள்ளைகளை போதித்து நடத்துகிறார், அவர்களை கட்டி எழுப்புவதற்காக. மூன்றாவதாக கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஆமென். அந்த பாதுகாப்பையும் கர்த்தர் எப்படி செய்கிறார்? பெற்றோர்கள் வழியாகத்தான் அவர் செய்கிறார். ஆமென். எஸ்ரா புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். நாளாகமம் புஸ்தகத்துக்கு அடுத்தது வருகிறது தான் எஸ்ரா புஸ்தகம், 8வது அதிகாரம். இருபத்தி 1வது வசனம். எஸ்ரா ஜெபிக்கிறார். எஸ்ரா உயித்து தெரியும். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி எண்ணெயிலே உபவாசத்தை கூறினோம். அவங்க எஸ்ரா என்ன சொல்றாரு? அவர் அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும், நீங்க தொடர்ச்சியா வாசித்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பிற்காக அவர்கள் இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு அவங்க செல்கிறார்கள். பாதுகாப்பிற்காக அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம்? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் பெற்றோர்களுடைய அந்த ஜெபம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளையை பாதுகாக்கிறார். ஆமென். அவருடைய உபவாசத்தை கர்த்தர் பார்த்து அந்த பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். பாருங்க, சத்துரு பிள்ளைகளை அழிக்கும்படிக்காக அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை எப்படி அவர்களை பிடிக்கலாம், அவருடைய சிந்தனைகளை எப்படி செயல்படலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு அப்படியாய் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளை கட்டி எழுப்புவேன். எப்படி? அவர்களை பாதுகாப்பேன். ஆமென். எப்படி பாதுகாப்பாரா? பெற்றோர்களுடைய அந்த ஜெபம். ஆமென். கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம். ஆமென். வாரத்துல ஒரு நாளாவது பிள்ளைகளுக்காக. நிறைய பேர் நம்ம சுலபமா சொல்லுவோம், அவன் அப்படியா வளர்ந்துட்டான், இவன் இப்படியா வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சுலபமா சொல்லுவோம். என்ன பண்றது, படிக்கிற இடம் அப்படி, இந்த நாட்டுல நம்ம எப்படி இருக்கிறோம், கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுலபமா நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் பெற்றோர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஆமென். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய அந்த பாதுகாப்பிற்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அந்த பிள்ளையை அவர் போதித்து அதை அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். பாருங்க. ஆமென். அதை கீழ்ப்படியாமை பிள்ளைகளுடைய இருதயத்துல வந்து விடாதபடிக்கு பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களை பாதுகாக்கிறார். சத்துரு இப்படித்தான் நுழைவான். நம்ம சத்துரு நுழைவான்னு சொன்னவனே வந்து தூக்கிட்டு போயிடுவான்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது. தலையில் 2 கொம்பு வச்சுட்டுலாம் வருவான்னு சொல்லி கிடையாது. இப்படி தேவையில்லாத கீழ்ப்படியாமைகள், தேவையில்லாத பேச்சு விதங்கள் வெளியிலிருந்து கற்றுக்கொண்டு வருவார்கள். தேவையில்லாத உடுத்துகிற விதங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த காரியம் எல்லாம் சாத்தானால வருகிறது. கர்த்தர் சொல்கிற அந்த பிள்ளைகளை உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் நான் பாதுகாப்பேன். ஆமென். அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு நம்முடைய ஞானத்தை சொல்லித்தாரும், எப்படி அவர்களை பாதுகாத்து நாங்கள் வழி நடத்த வேண்டும். சத்துருடைய கிரியைகள் அந்த பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் எப்படி அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும். பெற்றோர்கள் உபவாசித்து ஜெபிப்பார்கள். ஆமென். பெற்றோர்கள் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த பிள்ளையை அவர் பாதுகாக்கிறார்.
வெளியில போகும்பொழுது அந்த பிள்ளைகள் மேல கரங்கள் வைத்து ஜெபித்து கர்த்தருடைய பாதுகாப்பு உன் மேல இருக்கட்டும் அப்படி சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புவார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி அதை அனுப்புவார்கள். ஆமென். தூதர்களுக்கு கட்டளையிடுவார்கள். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அல்லது பெற்றோர்களே தூதர்களுக்கு கட்டளையிடலாம். ஆமென். என் பிள்ளைகளை சுற்றிலும் தூதர்கள் சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அந்த அக்கினி மதில் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகளை கோட்டையாக மதிலாக அது சூழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். ஆமென். இந்த கலாச்சாரம் சீர்கேட்டு பாருங்க. இந்த சீர்கெட்ட கலாச்சாரத்தில் ஆண்டவரே, இந்த தவறான கலாச்சாரம் என் பிள்ளைகளை பாதிக்க கூடாது. அதன் மத்தியில் அவர்கள் பரிசுத்தமா அவர்கள் வாழ வேண்டும். அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். அதே சமயத்துல நாமும் கண்டித்து சொல்லக்கூடிய காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்கள் பிள்ளைகள் சில குடும்பத்துல சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசைப்படுறதெல்லாம் செய்வாங்க, அது விரும்புறதெல்லாம் செய்வாங்க, அது விரும்புகிறபடியெல்லாம் உடுத்துவாங்க, அது விரும்புகிறபடியெல்லாம் முடியை வெட்டி விடுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. பாருங்க, பிள்ளைகள் சின்ன சின்ன அந்த வயசுலயே சின்ன சின்ன காரியங்களுக்கு நோ சொல்லி அவர்களுக்கு அது தெரியணும். ஆமென். என்னுடைய காரியங்களை பெற்றோர்கள் தீர்மானிக்கிறார்கள். குறிப்பிட்ட வயது வரைக்கும் பெற்றோர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பிள்ளைக்கு அது தெரிய வேண்டும். ஆமென். நான் இப்படி உடுத்துவேன்னு சொன்னாக்கா நீ அப்படி உடுத்தக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் உடுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். சின்ன வயசுல பாருங்க, பிள்ளைங்க தெரியாம ஸ்கூல்ல போயிட்டு அங்க பேசுகிற பசங்க மாதிரி ஒரு சில கட்ட வார்த்தைகள் கற்றுக்கொண்டு வருவாங்க. அப்படி வரும் பொழுது உடனே அதை கண்டித்து சொல்ல வேண்டும். இல்ல, நம்ம பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நம்ம ஆராதிக்கிறவர்கள், நாம் இப்படியான வார்த்தைகள் நாம பேசக்கூடாது. அது சின்ன வயதிலேயே அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இதையெல்லாம் முக்கியப்படுத்தக்கூடாது, இதையெல்லாம் பெருசா நம்முடைய பெருமையாக நினைச்சிடக்கூடாது. இது இருக்கிறது தான் நம்மளுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நினைச்சிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு பெற்றதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்றதுக்கு 100 காரியம் இருக்கும் பாருங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 100 ஒரு நாளைக்கு 100 காரியம் இருக்கும். நீங்க இது வரைக்கும் சொல்லாம இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன காரியங்கள்ல அதை கண்டித்து அந்த தீமைகள், இந்த கலாச்சாரங்கள், அந்த பேச்சு பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு பெற்றோர்கள் தங்களுடைய கண்டிதத்தினால அதை பாதுகாக்க வேண்டும். ஆமென். எபேசியர் 6வது அதிகாரத்துல அநேகர் பாருங்க, ஏன் கீழ்படுகிறதுல பிள்ளை கீழ்படிய மாட்டான் ஏன் சொல்லி சொன்னா, அந்த சின்ன வயசுல சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை தானே. ஒரு சில குடும்பத்துல கண்ட மாதிரியே பேச விட்டுருது பாருங்க. பெரியவங்க எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறது, டேய் பாடா போடான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத சத்துருடைய கிரியைகள். இதை பெற்றோர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் பாருங்க. அந்த பெரியவர்களுக்குரிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த மரியாதையிலே அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும். பிள்ளைகளை ஒரு சில காரியங்கள் தப்பா கூட இருக்காது, அதாவது பாவமா கூட இருக்காது. ஆனால் அவர்களுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு ஒரு சில காரியங்களை அவர்கள் கீழ்ப்படிய பண்ணுவதற்காக ஒரு சில காரியங்களை நீங்க சொல்லி அதை கீழ்ப்படிய பண்ணுகிறது அவசியம். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு எங்க திருமணத்துல வந்து கீழ்ப்படிய பண்ண சொல்ல போறீங்களா? இல்ல, சின்ன சின்ன காரியங்கள், சட்டை போடுறதுல இருந்து, பட்டன் போடுறதுல இருந்து, ஷூ போடுறதுல இருந்து, தலை வாரத்துல இருந்து, முடி வெட்டுறதுல இருந்து, எல்லாவற்றிலையும் அது அந்த சின்ன சின்ன காரியத்துல சொல்லும் பொழுதுதான் பாருங்க, முடி இப்படி வெட்டக்கூடாது, அப்படி கொட்டக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லல. அதுவும் அவன் வாலிப வயதுல வரும்பொழுது அவன் இப்ப இன்னைக்கு ஒரு வாலிபரா இருக்கிறார், ஒரு நீட்டா முடி வச்சுக்கிறார், இல்லை வெட்டின்னு இருக்கிறார், நீ சபைக்கு வராத அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அப்படிலாம் கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். ஆனால் நமக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோர்கள் அதை கீழ்ப்படுதலில் நடத்த வேண்டிய அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன காரியங்களை பிள்ளைகளுக்கு அதை சொல்லி அதை திருத்தும் பொழுது பிள்ளைகளுக்குள்ளாக அது ஒரு ஒழுங்கு உண்டாகும். ஆமென். சில பிள்ளைங்க பாருங்க, என் பிள்ளைங்க இதை செய்யாது, என் பிள்ளைங்க அதை செய்யாது, என் பிள்ளைங்க தரையில கூட உட்காராத பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கௌரவமாக அதை நினைத்துக் கொள்கிறாங்க. இல்லை, நிறைய காரியங்கள் பிள்ளைகளை அந்த தாழ்மையில அந்த சின்ன வயசுல தாழ்மையில நடத்தணும். நிறைய காரியங்கள் வேணும்னு ஒரு சில காரியங்கள் வீட்டுல குடும்பத்துல அப்படி நம்ம செய்து வரும்பொழுது அந்த பிள்ளைகளுக்குள்ளாக அந்த மேட்டுமையான எண்ணங்கள் வராது. தாழ்மையான காரியங்கள் வேணும்ட்டு ஒரு சில வேலைகளை நான் விடுவோம் பாருங்க. வீட்டுல உட்கார்ந்து கொண்டு சில சமயத்துல
ஒரு தண்ணி என்னால் போய் எடுக்க முடியும், அல்லது ஒரு தட்டை எடுத்துட்டு போய் என்னால் போய் வைக்க முடியும். வேணும்னா அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். நான் சின்ன காரியத்தை சொல்றேன், மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காரியங்கள் இதெல்லாம் என் பிள்ளை ஏற்கனவே செய்யுதுன்னு சொல்லாதீங்க, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அப்ப அந்த கீழ்ப்படிதலை நடத்தும் பொழுது அவன் பெரியவன் ஆகும் பொழுது தெரியும், ஓஹோ நம்ம பெற்றோர்களுடைய கீழே நம்ம இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் அது வரைக்கும் இருக்கும். நான் திருமணமாகி வெளியில போனாலும் நான் அந்த கீழ்ப்படிதல் அதுல நான் சுயமாக தீர்மானம் எடுக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் அதே சமயத்துல அவர்களை கனம் பண்ணுகிறது சாகர வரைக்கும் இருக்கும். ஆமென். நீங்க திருமணமாகி பிள்ளை பெற்று நீங்களே பாரம்பரியத்துல அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிய போறேன் அந்த அர்த்தம் கிடையாது. அந்த ஞானமா நீங்க யோசனை பண்ணி நீங்க தீர்மானம் எடுக்கலாம். ஆனா கனம் பண்ண வேண்டியது அவர்கள் சாகர வரைக்கும், நீ சாகர வரைக்கும் அந்த கனம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது அந்த சின்ன வயசுல இருந்தே சொல்லி தான் பாருங்க. ஆமென். அப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஆமென். பிள்ளைகளே கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை திருமணம் ஆன போன பிறகு கூட கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. எதற்காக? கர்த்தர் அவருடைய ஜீவனை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு வரவிருக்கிற தீமையை பாதுகாக்கிறார். ஆமென். அதனுடைய பாருங்க, நன்மை உண்டாயிருக்கும், தீமை உண்டாகாது, நன்மை உண்டாயிருக்கும். அவருடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்யும்படிக்காக சொல்லுகிறார். அதே சமயத்தில் நான் திருத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு எரிச்சல் மூட்டாதன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. கோபம் மூட்டாத, சின்ன பிள்ளைகளுக்கு கோபத்தை மூட்டாத, நான் கண்டிக்கிறேன் கவனிக்கிறேன், பிரம்பை எடுன்னு பைபிள் சொல்லுது. பிரம்பை எடுன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு வாங்கிறது கிடையாது. இல்ல, அடிக்கிற அதே ஒரு திருத்துகிற ஒரு கரமா இருக்கும் பொழுது, கண்டிக்கிற ஒரு கரமா இருக்கும் பொழுது அந்த பிள்ளையை அரவணைக்கிற, அன்பு செலுத்தக்கூடிய, பாசம் செலுத்தக்கூடிய கரமாகவும் அது இருக்க வேண்டும். ஆமென். பிள்ளைகிட்ட பிள்ளையுடைய முகத்துல பாக்ஸிங் விளையாடக்கூடாது. பாருங்க, அப்படி செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் பிள்ளைகளை அப்படி திருத்தக்கூடாது. எரிச்சல் மூட்டாத, கோபப்படுத்தாத பைபிள் சொல்லுது. அதை நாய பேயன்னு சொல்லி அதை பேசாத, அது நடக்க வேண்டிய வழியில அதை சொல்லிக் கொடு, நீடிய பொறுமையோடு. முதல்ல பாருங்க, நம்ம அவர்கள் செய்த தவறுக்கு அடிக்காம, நமக்கு அந்த தவறு நிமித்தம் எனக்கு கோபத்தின் நிமித்தம் தான் அநேக பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வைத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்ப்பாங்க. அவன் செஞ்ச தப்புக்கு 2 அடி தான் கணக்கு. இவங்க நல்லா ஒரு 10-15 அடி அடிச்சுட்டு அப்புறமா அழுது வருது. இல்ல, அப்படி கிடையாது. அப்ப அது ஒரு நீடிய ஒரு பொறுமை. ஆமென். அது ஒரு சாந்தம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் நான் பாதுகாப்பேன். ஆமென். சொல்லுங்க, என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கண்டிக்க வேண்டிய சமயத்தில் அவர்களை கண்டிக்க வேண்டும். ஆமென். சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு நான் சொன்னேன் செய்யல, நான் சொன்னேன் நான் செய்யல, நான் சொன்னேன் நான் செய்யல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கண்டிக்கும் போது பரிசுத்தத்தை குறித்து அந்த கோபம் வரணும். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை குறித்து கோபம் வர வேண்டும். ஆமென். அதை அவர்களிடத்தில் கடிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல ஏலி என்கிற ஒரு பெரிய ஒரு பிரதான ஆசாரியன், ஒரு பெரிய ஆசாரியன், பெரிய தேவனுடைய ஊழியக்காரன். பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரன். அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத தவறான வழிகளிலே அவர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் நீங்க அந்த 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அந்த பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில அவர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஏலி தேவனுடைய ஊழியக்காரன் ஏதோ ஒரு விஷயம் சொன்னாரு. அப்பா, இப்படிலாம் செய்யாதப்பா, இதெல்லாம் நான் இப்படிலாம் கேள்விப்படுறேன், இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். நீங்க அதை 2வது அதிகாரம் 23 நீங்க வாசிக்கலாம். இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளைங்க அதெல்லாம் செவி கொடுக்கல. அவங்க நல்லா வாலிபனா வளர்ந்துருக்கிறாங்க, செவி கொடுக்கல.
நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு மறைவா செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல பாருங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். அப்ப அவருக்கு இருந்த அந்த 2 பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரித்து போகும்படிக்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறார். ஏலி ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், இஸ்ரவேல் தேசத்துல ஊழியக்காரன், பிரதான ஆசாரியன். 2 பிள்ளைகளும் அவர்கள் மடிந்து போகிறார்கள். ஏன்? ஏலி கண்டித்தார் தானே. ஏலி ஏன்பா வேணாம்பா இப்படி செய்யாதப்பா, நான் அப்படிலாம் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி திருத்தி கூட இருக்கிறார். ஆனாலும் ஏன் அப்படி வந்தது? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் அதற்குரிய அந்த காரணத்தை சொல்றாரு பாருங்க. அவன் குமாரர் தங்கள் மேல், அதாவது ஏலியின் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தான். பாருங்க, அப்ப ஏலி எப்படி திருத்திருக்கிறார்? ஒரு மேலோட்டமா சொல்லியிருக்கிறார். மேலோட்டமா இப்படி செய்யாதப்பா அப்படி சொல்லிட்டு அவன் அந்த செய்யாம நிறுத்தினானா அப்படின்னு சொல்லி எல்லாம் கவனிக்கல, அவனை திருத்தல, அல்லது அவனுடைய பாதையை மாற்றவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. பெற்றோர்களுக்கு அந்த உரிமை அதிகாரம் இருக்குது பாருங்க. அதன் நிமித்தம் பல பிள்ளைகள் அப்படி தேவனுக்கு விரோதமா செய்யுது, கீழ்ப்படியாம நடக்குது, அதனுடைய விளைவு அது மேல கொண்டு வருது அப்படி சொல்லி இந்த ஆள் தெரிந்தும் அதை கடினமாக கடிந்து கொள்ளாமல் போனது நிமித்தம் கர்த்தர் அந்த தண்டனையை கொடுத்தார் என்பதாக அந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வேத வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. பெற்றோருடைய இருதயம் பிள்ளைகள் பக்கமாக திருப்பப்படுகிறது. பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோர்கள் பக்கமாக திருப்பப்படுகிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு அவர்களை கீழ்ப்படிதலில் பெற்றவர்கள் நடத்துவார்கள். ஆமென். அவருடைய ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கும்படிக்கு பெற்றவர்கள் அந்த கீழ்ப்படிதலிலே நடத்துவார்கள். ஆமென். தாழ்மையான அந்த காரியங்கள்ல பிள்ளைகளை நடத்துவார்கள். அல்லேலூயா. குடும்பத்துல சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்து எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அப்பா அம்மா அப்படியே விட்டுடுவாங்க. பாருங்க, என் பிள்ளைதான் எல்லாத்தையும் பார்த்துக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வயசு வந்து அதை செய்வார்கள். ஆனால் அந்த சிறு வயதிலேயே அப்படி விட்டுடுவார்கள். அந்த பிள்ளை தாழ்மையில வளர முடியாது, தாழ்மையில வராது, அது கீழ்ப்படியில வராது, முரண்டு பிடிக்கிறதாகவே அது இருக்கும். அப்ப கர்த்தர் சொல்கிறார், இல்ல, நான் உன்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை அவர் நமக்கு செய்வார். ஆமென். பெரும்பை எடுக்கிற ஒரு கரமாக இருந்தாலும் அதே சமயத்துல அந்த பிள்ளையை அரவணைக்கிற ஒரு அன்பும் அந்த பிள்ளைகள் மேல ஊற்ற வேண்டும். ஆமென். அப்ப பிள்ளைக்கு தெரியும், என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா சரியான காரணத்துக்காக சொல்லி விலைக்குதான் எனக்கு அடிக்கிறார்கள், என்னுடைய நன்மைக்காகத்தான் அதை செய்கிறார்கள் என்கிறதை பிள்ளை அறிவான். ஆமென். அப்ப திருந்த வேண்டிய நேரத்தில் திருத்திக் கொள்வார்கள். உங்கள் மேல் அன்பு செய்கிற நேரத்தில் அன்பு செய்வார்கள். உங்களுக்கு கீழ்ப்படுகிற நேரத்தில் கீழ்ப்படிவார்கள். உங்களை கனப்படுத்த வேண்டிய நேரத்தில் அவர்கள் கனப்படுத்துவார்கள். ஆமென். சரி, 4வது காரியத்தை நாம் அடுத்த வாரம் தியானிக்கலாம். நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்தலாம்.